ஹாய்ங்க, வணக்கங்க. வீடியோ போட்டு 15 நாளைக்கு மேலே ஆச்சு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேனா? ஆமாங்க, எனக்கு ஃபிக்ஸு வரும் சின்ன பிள்ளையில். அது மறுபடியும் இப்போ கண்டினியூவாக வந்துட்டுருக்குது. அந்த பயம் வேறு. கட்லா 1 கிலோ, ரோகு மீன் 1 கிலோ வாங்கியிருக்கேன். கட்லா வந்து குழம்புக்கு, ரோகு வந்து வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ரோகில் பார்த்திங்கன்னா மீன் முட்டை, இங்கே பாருங்கள், மீன் முட்டை மட்டுமே 1/2 கிலோ இருக்கும். அப்போ மீன் எவ்வளோ இருக்கும்? 1/2 கிலோ தான் இருக்கும். சரிங்களா? இங்கே பிறகு தலையெல்லாம் நாங்கள் ரவுண்டாக போட்டு தான் குழம்பு வைப்போம். அந்த செதில் உடச்சி எடுத்துருவோம் க்ளீன் பண்ணுறப்போ. க்ளீன் பண்ணணுங்க, செம வேலை இருக்குது. எப்படி தாளிக்கணுன்னா, எங்கள் ஊர் ஸ்டைல் எல்லாம் போன வாரம் நான் வீடியோ பார்த்தேன். ஒரு அண்ணா வீடியோ போட்டிருந்தார். மேட்டூர் மீன் சமையல் பற்றி போட்டிருந்தாரு. மீன் குழம்புக்கு என்னென்ன போட்டு தாளிப்போம்னா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை வச்சுக்குவோம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், முடிஞ்சால் கடுகு போட்டுக்கலாம். எங்கள் ஊர் ஸ்டைலில் போடவே மாட்டோம், நாங்கள் கடுகு போடவே மாட்டோம். வெறும் வெந்தயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை, அவ்வளோதான். குழம்புக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து குழம்பு தூள் வச்சுப்போம். இந்த நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த குழம்பு தூள். காரத்துக்கு வேணால் தனி மிளகாத்தூள் இங்கே போட்டிருக்கேன். இங்கே தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து குழம்பு தூள். தக்காளி, சின்ன வெங்காயம் நைஸாக அரிஞ்சு, சன்னமாக அரிஞ்சு தாளிச்சிட்டு, அது மேலே பெரிய வெங்காயம் ஒரு 10-15 மொட்டாக போட்டிருக்கேன் முழுசாக. குழம்புக்கு வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? இதுதான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த ஆச்சி குழம்பு தூள். இதுதான் எங்கள் ஊரில் வந்துட்டு நாங்கள் குழம்பு மசாலா நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம். இங்கே இல்லாதனால கடையில் வாங்கிக்கிறோம். இதுதான் நாங்கள் அரைச்சி வச்சுப்போம். தாளிச்சிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.